கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களாம். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, மரம் என்று சொல்லும் போது மனிதர்களாகிய நம்மை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டுமாம். ஒரு மரம் ஒருவேளை ஒரு மரத்தினுடைய கனி கசப்பாகவோ புளிப்பாகவோ இருந்தால் யாருமே விரும்ப மாட்டோம் அல்லவா? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ளா இருந்து வெளிப்படுகிற குணாதிசயங்களாகட்டும், வார்த்தைகளாகட்டும், நாம் நடந்து கொள்ளுகிற விதங்களாகட்டும், நம்முடைய கிரியைகள் ஆகட்டும், நம் நடக்கைகள், சகல காரியங்களிலும் நல்ல விஷயங்களை நாம் வெளிப்படுத்தும் போது மட்டுமே நம் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் வாழ முடியும். எனவே மற்றவர்களை நாம் நேசிக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான, அநேகருக்கு பிரயோஜனமான, அநேகரை சந்தோஷப்படுத்தக்கூடியதான ஒரு மனிதர்களாய் நாம் வாழும் பொழுது நல்ல மரமாக நல்ல கனிகளை கொடுக்கிற, ஆண்டவர் விரும்பத்தக்கதான கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.